வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா FTDH டூல் கிட்டோட வர ப்ராடக்ட்டை பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி தனித்தனியாக செப்பரேட்டடாக வீடியோ போட்டிருந்தாலும் சில புது ப்ராடக்ட் அறிமுகமாக இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவிலே பார்ப்போம். இதில் ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு குயிக் ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்ட்ரோடெக்கில் OTT 30 அப்படிங்கிற மாடலு. இது ஒரு 3-in-1 கிளீவர். இதில் பேர் ஃபைபரு, பிக் டைலு, லெதர் கேபிள் மூணுமே அதோட கோரை நம்ம இதில் கிளீவ் பண்ணிக்கலாம். கிளீவோட ஆங்கிள் 0.5ல் கிளீவ் ஆகும். இது ஏற்கனவே நம்ம செக் பண்ணோம். எல்லா இடத்துலையுமே ஒரு 0.5, 0.6, 0.7 வரை கிளீவிங் ஆங்கிள் கட் ஆயிருந்துச்சு. அலுமினியம் மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பின்னாடி அலைன் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணியிருக்க பிளேடு மொத்தம் 24 பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 17, அதுக்கடுத்து 18 அந்த டாட் இருக்குது, அடுத்து 19, இந்த மாதிரி மொத்தம் 24 பாயிண்ட்டு, மொத்தம் 48,000 கட் இதில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளேடு டங்ஸ்டன் ஸ்டீல் பிளேடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் 5,399 ரூபா. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதுக்கு அடுத்த மாடல் OTT 99. இந்த மாடல் SMMM ரெண்டையுமே ஃபைபரை கோரை கட் பண்ணோம். இது அலுமினியம் அலாயில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டீல் பிளேடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 16 பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம க்ளீவ் பண்ணி பார்த்தோம். நம்மளோட க்ளீவர் கூட கம்பேர் பண்ணி க்ளீவ் பண்ணி பார்த்தோம். இந்த ரெண்டில் இதோட ரேட் 4,200, இதோட ரேட் 5,399 ரூபா. ஆனால் க்ளீவ் நல்ல ப்ராப்பரான க்ளீவ் இதில் தான் நல்லா இருந்துச்சு. நம்ம செக் பண்ணல இந்த ரேட்டு கம்மியாக உள்ளதில் க்ளீவ் நல்லா இருந்தது. இதில் என்ன மைனஸாக இருந்ததுன்னா இந்த ஹோல்டரோட கவர் தான். இது ரொம்ப நைஸாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி கவரில் ஹோல்டு பண்ண பிறகு கோர் லேசாக நம்ம இழுத்தோம்னா கூட சும்மாவே உருவிட்டு வந்துடுது. ஆனால் இதில் உள்ள ஹோல்டரோட கவர் நல்லா க்ரீப்பாக இது பிடிச்சிக்கிடுது. பிடிக்கும்போது லேசாங்கங்க நவுண்டாக கூட உள்ளே இருந்து நவலில் ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. அதாவது இதோட ஹோல்டர் கவர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் உள்ள ஹோல்டர் கவர் ஸ்ட்ராங்காக அதை ஃபைபர் பிடிக்க முடியுங்க. அது இதில் ஒரு மைனஸு. ஆனால் நம்ம செக் பண்ணல நல்ல க்ளீவ் இதில் தான் ஆச்சு. ரேட்டு கூடினதோட குறைஞ்சல் நல்ல க்ளீவிங் ஆங்கிள் நல்ல பெர்ஃபெக்டாக க்ளீவ் பண்ணிச்சு. அதுக்கடுத்து ஃபைபரை க்ளீவ் பண்ண பிறகு அதில் உள்ள டஸ்ட் உள்ளதுக்கு தனியாக டஸ்ட்டுக்குள்ளே கேப் வச்சுருந்தாலும் ஆனால் நம்ம தான் தள்ளி விடுத மாதிரி இருக்குது. ஏன்னா கட் பண்ணும்போது நல்ல லென்த் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விழுந்துருது. கம்மியான லென்த் இருக்குமோ உள்ளே விழாது. நம்ம தான் தட்டி விட வேண்டியிருக்கோம். அதுக்கடுத்து இதுக்கு மாடலே இதுக்கு மேலே கேப் வராது. இந்த CT50 என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்ம இப்போ க்ளீவ் பண்ண பிறகு கம்மியான ஃபைபர் இருந்தால் கூட, அந்த க்ளீவ் பண்ண டஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம க்ளீவ் பண்ணிட்டு இந்த லிவரை மேலே நீக்கி தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரொட்டேட் ஆகி இந்த டஸ்ட்டு இந்த உள்ளே உள்ள இந்த டஸ்ட் பின்னுக்குள்ளே தள்ளிடும். நம்ம அடுத்து வெளியே எப்போனாலும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த இடம் ரோல் ஆகி இதில் இருக்க டஸ்ட்டை உள்ளே தள்ளிடும். நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை மேலே நீக்கி தூக்கும்போது இந்த கீழோடியில் கருப்பு ரோல் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இந்த இடத்துல உள்ள இதிலேருந்து இது ரோல் ஆகுது. ரோல் ஆகும்போது இதில் டஸ்ட் இருக்குதை ரோல் பண்ணி உள்ளே தள்ளிடுது. அந்த ஆப்ஷன் இதில் இல்லை. மற்றபடி ரேட்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு ஈக்குவலாக அது வேலை செய்யுது. மற்றபடி இந்த ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணல பெஸ்ட்டாக இருந்தது இந்த மாடல் நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்க்க போது கிளீனர் பென் SE. இந்த இதை பற்றி நம்ம ஏற்கனவே டெடிக்கேட்டடாகவே வீடியோ தனியாக போட்டிருந்தோம். அதிலே இப்போ ஸ்மார்ட் கிளீனர்னு ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது கிளீனர் பென் SE, இது ஸ்மார்ட் கிளீனரு. ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. சேம் மாடல் தான். என்ன பேட்ச் கார்டாக இது க்ளீன் பண்ண போகுது அப்படிங்கிற டைப்பு தான் ரெண்டுமே வேறு வேறு. இது SC, ST, FC இதை க்ளீன் பண்ணதுக்குள்ளே கிளீனர் பென்னு. இது LCயும் MU டைப்பையும் க்ளீன் பண்ணதுக்குள்ளே கிளீனர் பென்னு. மற்றபடி ரெண்டுலேயுமே சேம் எக்ஸ்டென்ஷன் ராடு எல்லாமே சேம் தான். அதுக்கடுத்து இது காலியாக போகிற இண்டிகேட்டர் பார்க்குறது எல்லாமே சேம் டைப்பு தான். உள்ளே இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் சேவ் தான். முன்ன இருக்க இந்த கனெக்டர் டைப்பு தான் வேறு வேறு. ஓகே, இப்போ இதை லைவாகவே செஞ்சு கூட காட்டுதேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணதை SC பேட்ச் கார்டை எடுத்துக்கிடுவோம். இதோட கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணாவே போதும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுருச்சுன்னா க்ளீன் ஆகிடுச்சு. கூட ஒரு டைம் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம FC கனெக்டர் எடுத்துக்கணும். FC கனெக்டரையும் இதே டைப் பண்ண வச்சு கிளீனர் பண்ண வச்சு க்ளீனிங் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து LU MU ஸ்மார்ட் கிளீனரு. இந்த கிளீனர் பண்ணில் LC டைப் பேட்ச் கார்டையும் MU டைப் பேட்ச் கார்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேட்ச் கார்டை கரெக்டாக உள்ளே கொடுத்துட்டு ஒரு 2 ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது க்ளீன் ஆயிரும்.
இந்த நுனியில் எதுக்கு கேப் கொடுத்துருக்காங்கன்னா கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடாப்டர் சாக்கெட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது பேட்ச் கார்டு யூஸ் பண்ணதாக இருந்தால் கேப்போட யூஸ் பண்ணுவோம், இல்லை இந்த மொத்த கேப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அடாப்டரையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்சி அடாப்டரை க்ளீன் பண்ணதுக்கு இதோட கேப்பை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ப்ராப்பராக க்ளீன் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு ஃபைபரில் வந்து மைக்ரோஸ்கோப்னு ஒன்று உண்டு. அந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்மகிட்ட இல்லை. அது இருந்ததுன்னா நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு, அடுத்து க்ளீன் பண்ண பிறகு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு அந்த மைக்ரோஸ்கோப் கிடச்சிது அப்படின்னா அதையும் வாங்கி அதை ஒரு வீடியோவாக பண்ணுவோம். இந்த 2 கிளீனர் பென்லையும் கிட்டத்தட்ட 800 க்ளீனிங் வரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ்ஸிங்கில் வந்து ஒரு க்ளீன் ஆகுது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 800 தடவை நம்ம வந்து க்ளீனிங் வந்து பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம இதை கரெக்டாக உள்ளே கொடுத்துட்டு க்ளீனிங் அமுக்கும் போது கிட்டத்தட்ட 180 டிகிரியில் இந்த நுனி வந்து ரொட்டேட் ஆகி க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக இது வந்து ரொட்டேட் வந்து ஆகுது. அதாவது 180 டிகிரி கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து ஆயிடுது. இந்த கிளீனர் பென் வந்து 1.25 mm அடாப்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இது வந்து 2.5 mm அடாப்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இதோட ரேட் வந்து 999 ரூபா. இதுவுமே அமேசான்லேயே இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது வந்து விசுவல் ஃபால்ட்டு லொக்கேட்டர், அதாவது விஎஃப்எல் லைட்டு, லேசர் லைட்டை யூஸ் பண்ணி ஃபால்ட்டை பார்க்குது. இந்த விஎஃப்எல்ல வந்து எல்லாருக்கும் இருக்க டவுட் என்னென்னா, இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு. இதில் வந்து 50 மில்லிவாட் வரை இருக்குது. இது வந்து 30 மில்லிவாட்டு, இல்லை 10 மில்லிவாட்டு, 20 மில்லிவாட்டு, இந்த மாதிரி அளவை பொறுத்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து கூட வந்து போவோம். 10 மில்லிவாட்டு அப்படின்னா 10 கிலோமீட்டர் வந்து போவோம். 20 மில்லிவாட் வந்து 20 கிலோமீட்டர், 30 மில்லிவாட்னா 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் போகலனாலும் அதிலேருந்து ஒரு பாதியாவது வந்து இதோட லேசரோட வெளிச்சம் வந்து அவ்வளோ தூரம் மாதிரி ட்ராவல் பண்ணி போயிடும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து வாங்குறது பெஸ்ட்டு. இதில் வந்து மொத்தமே 3 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு சிடபிள்யூனா கண்டினியூவாக லேசர் லைட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து சென்டரில் உள்ள வந்து ஆஃபு, கீழ்நிக்கினா கிளிண்ட் மோடு. இது வந்து என்னென்னா விஎஃப்எல் வந்து விட்டு விட்டு பிளிங்க் ஆகி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 3 மாடல் தான். அதுக்கடுத்து இது வந்து 650 nm வேவ்லென்த்தில் வந்து லேசர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கடுத்து பேட்ச் கார்டு மாட்டுத இந்த ஸ்லாட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது டிட்டாச்சபிள் மாடல் தான். ரொம்ப யூஸ் பண்ணி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இந்த லேசரோட இந்த செராமிக் டியூப்பை மட்டும் தனியாக கூட நம்ம வந்து கலத்தி புதுசு வந்து மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இந்த விஎஃப்எல்ல இருக்குது. விஎஃப்எல் லேசரை பொறுத்தவரை நைட்டு ஃபால்ட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேட்ச் கார்டை கொடுத்துட்டு ஆன் மட்டும் பண்ணி வச்சாச்சுன்னா இந்த மாதிரி அதோட லேசர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இடையில எங்கேயாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து லேசர் வந்து பிளிங்க் ஆகுது தெரியும். நைட்டு கோர் கட்டாக இருந்தது, கட்டாகி வெளியே தொங்கிட்டு இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி விஎஃப்எல்ல கண்ட்ரோல் ரூமில் பேட்ச் கார்டில் கொடுத்து வச்சுட்டு போனோம்னா ஃபால்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நைட் நேரம் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகலில் கட்டாயம் விஎஃப்எல் லேசர் எடுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதோட ரேட் வந்து 1280 ரூபா. 30 மில்லிவாட்டுங்கிறனால. இல்லை 20 மில்லிவாட்டு 10 மில்லிவாட்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து AA பேட்டரியில் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம போட்டிருக்க வந்து ரீசார்ஜ் பண்ணுற ரீசார்ஜபிள் பேட்டரி. இதில் நார்மல் AA பேட்டரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி AA பேட்டரி கூட போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்டிக்கல் கனெக்டர் கிளீனர் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளீனர் பென்மை தான் இதுவுமே பேட்ச் கார்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம 550 க்ளீனிங் வேறு பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து விட்டோன்னே க்ளோஸ் ஆகிரும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா டைப் பேட்ச் கார்டுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். FC, SC, ST, LC, MU, D4, MPO எல்லாமே க்ளீனிங் வந்து பண்ணிக்கலாம். 550 க்ளீன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உள்ளே இருக்க அந்த க்ளீனிங்கை வந்து நம்ம இதை கலத்தி மாற்றவும் செஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே உள்ள லிவரை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நம்மளோட பேட்ச் கார்டை எடுத்து கரெக்டாக இதில் வச்சு ஒரு ஸ்லைட் பண்ணணும். அதாவது இப்படி வச்சுக்கிட்டு ஒரு இழுத்தா போதும். அதோட எண்டு ஃபேஸ் வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கடுத்து விட்டாச்சுன்னா க்ளோஸ் ஆயிரும். மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது அடுத்த இடம் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே எல்லா டைப் பேட்ச் கார்டையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 959 ரூபா. கிட்டத்தட்ட 550 க்ளீன் வரை பண்ணிக்கலாம். ஒரு ரோலில் வந்து ரோல் காலியாகி முடிச்சோன்னே இதில் வந்து இண்டிகேட்டரில் இதில் வந்து தெரியும் ரோல் ஃபுல்லாக லோடாக இருக்குது. ஃபுல்லாக காலியான பிறகு மறுபடியும் நம்ம புது ரோல் வந்து மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஸ்க்ரூ வந்து கலத்தணும். நீங்கள் இதை வந்து இப்போது யூஸ் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி வேலை செய்யுதுன்னு கூட பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணும்போது இதிலேருந்து அப்படியே இது வந்து இந்த பக்கம் லோட் ஆகுது. இடையில தான் இது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் ஆகி பண்ணோடனே அந்த க்ளீனான டஸ்ட்டுக்குள்ளது வந்து இந்த சைடு ரோல் ஆகிடுது. அப்போ ஃபுல்லாக இது வந்து காலியான பிறகு நம்ம புது ரோலை இந்த பக்கம் ஃபில் பண்ணி இதில்
ஃபஸ்ட்டு மாட்டி விட்டாச்சு அப்படின்னா நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ண கூடி வந்து லோட் ஆகிடும். இதுதான் இதோட கான்செப்ட். நம்மளே இந்த இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் காலியான பிறகு. இந்த பேப்பரை லோட் பண்ண பிறகு ஃபைனலாக இந்த இதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டோரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த பக்கம் தான் லாக் வந்து ஃபஸ்ட்டு ஆகும். அதனால் இந்த பக்கம் கொடுத்து அடுத்து இந்த பக்கம் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னே லாக் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிடலாம். அதுபோக இதில் வந்து ஒரு ஆல்கஹால் டிஸ்பென்சரும் அதுபோக இந்த ஒரு வைப்பரும் இதில் வந்து வந்துருந்துச்சு இந்த FTDC டூல் கிட்டோட. இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு குயிக் ரிவ்யூ தான். அதுபோக இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டு இந்த VFL இதை பற்றி எல்லாமே நம்ம தனித்தனியாகவே வீடியோ வந்து இதுக்கு முன்னே போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க்கையுமே தனித்தனியாக உள்ள ப்ராடக்ட்டோட லிங்க்கு ப்ளஸ் இந்த டூல் கிட்ட பாக்ஸோட வாங்க லிங்க்கையுமே அமேசானோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.